ஹரே கிருஷ்ணா. தெய்வத்திரு ஆச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 2 பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நினைவு பதம் 1 ஸ்ரீ சுக உவாச்ச இதி பாகவத பிருஷ்டக்ஷத்ரா வார்த்தாம் பிரியாஸ்ரயாம் பிரதிவக்தும் ந சோத்சேக ஔத்கண்ட்யாத் ஸ்மாரிதேஸ்வர. மொழிபெயர்ப்பு. ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி கூறினார், சிறந்த பக்தரான உத்தவர் பிரியமுள்ளவரை ஸ்ரீகிருஷ்ணரை பற்றி செய்தியை கூறும்படி பிதுரரால் கேட்டுக்கொள்ளப்பட்ட பொழுது பகவானை நினைந்ததனால் உண்டான பிரிவாற்றமையால் உத்தவரால் உடனே பதில் கூற முடியவில்லை. பதம் 2 ய பஞ்சஹாயனோ மாத்ரா பிராதர் ஆச்சாய யாச்சித தன் நைச்சத் ரச்சயன் யஸ்ய சபர்யாம் பாலலீலையா. மொழிபெயர்ப்பு. அவர் 5 வயது நிரம்பிய பாலகனாக இருந்தபோதிலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தொண்டில் மிகவும் ஆழ்ந்துவிட்டவராக இருந்ததால் காலை உணவுக்கு அவரது தாயாரால் அழைக்கப்பட்ட பொழுது அதை அவர் விரும்பவில்லை. பொருளுரை. உத்தவர் பிறப்பிலிருந்தே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் இயல்பான பக்தராக அல்லது முக்தியடைந்த ஆத்மாவாக நித்திய சித்தர் விளங்கினார். அவரது இளம் பிராயத்திலும் கூட அவரது இயற்கையான சுபாவத்தினால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு தொண்டு செய்து வந்தார். அவர் கிருஷ்ணரின் உருவ பொம்மையுடன் விளையாடும் பொழுதும் கூட அவற்றுக்கு உடையணிவித்தும் உணவளித்தும் வழிபட்டும் சேவை செய்து வந்தார். இவ்வாறாக அவர் உன்னதமான தொண்டில் மனம் ஆழ்ந்தவராக இருந்தார். இவை ஒரு நித்திய சித்தருக்குரிய அறிகுறிகளாகும். நித்தியமாக முக்தி பெற்ற ஆத்மா ஒருவர் பகவானை ஒருபோதும் மறப்பதே இல்லை. பகவானுடன் நமக்குள்ள நித்திய உறவை விழிப்புறச் செய்வதற்காகவே மனித வாழ்வு உள்ளது. ஜீவராசிகளின் இந்த இயல்பான சுபாவத்தை விழிப்புற செய்வதற்காகத்தான் அனைத்து சமய விதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இவ்விழிப்புணர்ச்சி எவ்வளவு விரைவாக ஏற்படுத்தப்படுகிறதோ அவ்வளவு விரைவாக மனித வாழ்வின் நோக்கம் நிறைவேறும். நல்ல ஒரு பக்தரின் குடும்பத்தில் உள்ள குழந்தைக்கு பல வழிகளில் பகவானுக்கு தொண்டு செய்யும் வாய்ப்பு கிடைக்கிறது. பக்தி தொண்டில் முன்னேறியுள்ள ஆத்மாவிற்கு இத்தகைய ஒரு பக்தரின் குடும்பத்தில் பிறக்கும் வாய்ப்பு கிடைக்கிறது. இதை பகவத்கீதை உறுதி செய்கிறது. சுச்சீனாம் ஸ்ரீமதாம் கேஹே யோக பிராஷ்டோ பிஜாயத்தே. விழுந்த பக்தனும் கூட நல்ல நிலையிலுள்ள ஒரு பிராமணரின் குடும்பத்தில் அல்லது வணிகளின் குடும்பத்தில் பிறக்கும் வாய்ப்பை பெறுகிறான். குறிப்பாக இத்தகைய குடும்பங்களில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வழிபாடு ஒழுங்காக நடைபெற்று வருவதால் ஒருவரது இறை உணர்வை விழிப்புற செய்வதற்கு நல்ல வாய்ப்பு கிட்டுகிறது. தந்தை செய்யும் வழிபாட்டு முறையை குழந்தையும் சுலபமாக கற்றுக்கொள்கிறான். பஞ்சராத்திரிகி முறை பக்தி பூர்வமான ஆலய வழிபாட்டில் மக்களுக்கு பயிற்சி அளிக்கிறது. இதனால் ஆன்மீக முன்னேற்றம் அடையாதவர்களும் கூட பகவானின் பக்தி தொண்டை கற்றுக்கொள்ளும் வாய்ப்பை பெறுகின்றனர். சிறுவயதில் பரீட்சித்து மகாராஜனும் கூட கிருஷ்ண பொம்மைகளுடன் விளையாடுவது வழக்கம். இந்தியாவில் நல்ல குடும்பங்களில் உள்ள குழந்தைகளுக்கு கிருஷ்ணர், ராமர் போன்ற பகவானின் பொம்மைகள் விளையாடுவதற்கு கொடுக்கப்பட்டு வருகின்றன. அல்லது சில சமயங்களில் தேவர்களின் பொம்மைகள் கொடுக்கப்படுகின்றன. இதனால் பகவானுக்கு தொண்டு செய்யும் இயற்கையான மனப்பாங்கை அவர்கள் விருத்தி செய்து கொள்ள முடியும். பகவானின் கருணையினால் எமக்கும் எமது பெற்றோர்களால் இதே வாய்ப்பு அளிக்கப்பட்டது. எமது ஆரம்ப வாழ்வு இக்கொள்கையைத்தான் அடிப்படையாக கொண்டிருந்தது. ஹரே கிருஷ்ணா.